ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் அன்பான நேயர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த சேனலின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ 10th +1 +2 எல்லாம் படித்து முடித்து குழந்தைகள்லாம் ரிசல்ட் வந்து அடுத்து என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம், மேல் படிப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் இப்போ தயாராகிட்டு இருப்பீங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு எந்த படிப்புகள் சுலபமாக வரும், எந்த மாதிரி படிப்புகளை எடுத்தால் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 12 ராசிகளில் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே மருத்துவத்துறை அப்படிங்கிறது தானாகவே கைகூடும். காரணம் என்னென்னா, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் யார் அப்படின்னா மருத்துவத்துக்கு அதிபதிகள் என்று சொல்லப்படுகிறது. சூரியனுடைய குமாரர்கள் அவங்க 2 பேரும். அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே வந்து ஞானம் அதிகம். எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு செயல்களில் ஈடுபடுறவங்க. அவங்களுக்கு இந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும். ஒன்று. 2வது விஷயம், இந்த டெக்னீஷியன் ஒர்க்கு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான விஷயங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை மட்டுமில்லை, டெக்னீஷியன் ஒர்க்கு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள், இதில் தாராளமாக அவங்க ஈடுபடலாம். அது மட்டும் இல்லை, அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பர்டிகுலராக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு படிப்பை படிக்கிறது. இந்த மூளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க ரொம்ப அது வந்து இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். மூளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப தனித்திறமை வேணும். அது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே கைகூடும். அப்போது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சுற்றி வந்தாலும் அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு டச் ஆகுது. அதனால் அவங்க அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை, அதுக்கு உண்டான நீட் எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க தாராளமாக ஈடுபடலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள், எலக்ட்ரானிக்கல் விஷயங்களில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸுகளை சரி பண்ணுறது. எப்படி மனிதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸை சரி பண்ணுறோமோ அதே மாதிரி மிஷின்களில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸை சரி பண்ணுறது. அவ்வளோதான் விஷயம். அது உயிருள்ளது, இது உயிர் இல்லாதது, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவத்துறை மற்றும் மனிதனின் உடலை சரி செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட படிப்புகள், அதே மாதிரி இயந்திரங்களை பிரித்து ஒன்று சேர்த்தல் என்று சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் படிப்புகள், இது மாதிரி விஷயங்களை அவங்க தாராளமாக படிக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், கேட்டரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு, ஹோட்டல் வச்சு தொழில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க கேட்ரிங் ஈஸியாக படிக்கலாம், அவங்களுக்கு நல்லா வரும். அது மட்டும் இல்லை, ஒரு 1000 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு உண்டு. எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்நிய மொழிகளால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. பொதுவாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறது, அந்த ஜெர்மன் படிக்கிறது, அதை வந்து மற்றவங்க டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி அந்நிய மொழிகள் நிறைய ஃப்ரெஞ்சு படித்து அதை 4 பேர் சொல்லிக் கொடுக்கறது. ஸோ அந்நிய மொழிகளை படித்து அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறது அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பர்டிகுலராக கேட்டரிங் தான் அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வீர விளையாட்டுகள், அதாவது மல்யுத்தம், அதே மாதிரி போர் பயிற்சி, இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது.
இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால இது தொடர்பான விஷயங்கள்ல அவங்க ஏதாவது அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்துல இந்த துறையே தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கலாம். அப்ப பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த யோகம் நன்றாகவே உள்ளது. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசி. ஒரே ஒரு வார்த்தை தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஏன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் செவ்வாயோட வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடிய படிப்பை தைரியமாக எடுத்து படிக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி படிப்பு நல்லா வரும். அதே கார்த்திகை 1ஆம் பாதத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நேச்சுரலாகவே அது நல்லா வரும். ஏன்னா பூமி சம்மந்தப்பட்ட தொழிலை அவங்க தைரியமாக எடுத்து செய்வாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறது, ஜல்லி கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து அது கான்ட்ராக்டராக இருந்து ஒரு ஹெட்டாக இருந்து ஒரு 100 பேரை வழி நடத்தி கொண்டு போகிறது, அந்த திறமையும் அவங்களுக்கு அதிகம். அப்போது இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி படிப்புகள் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதைகளை கொண்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதில் அந்தந்த குழந்தைகளுக்கு தன் திறமை அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க ஒன்று விருப்பப்படுற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி ஒன்று இருக்கிற பட்சத்தில் அவங்க அதையே படிக்கட்டும், அதில் தப்பு கிடையாது. நாம் ஜோதிட ரீதியாக அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாக எந்த மாதிரி படிப்பு நல்லா வரும் அப்படிங்கிற கோணத்தில் நாம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு நம்ம ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்களில் பிறந்தவர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசி, இவங்களுக்கு இயல்பாகவே விவசாயம், அக்ரிகல்ச்சர் என்ன, அதே மாதிரி தோட்டம் வைக்கிறது, டைப்பிஸ்ட் ஆகிறது. அந்த காலத்தில் டைப்பிஸ்ட்டுன்னு இருந்தாங்க, இப்போ டைப்பிஸ்ட்டுன்னு யாரும் கிடையாது. பட் ஸ்டெனோ ஒர்க் பண்ணுறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்கிறவங்க. பெரிய பெரிய மில்களில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஏன்னா. ஸோ அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, பொதுவாக ஒரு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லெட்டர்ஸ் இது மாதிரி விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, இதிலெல்லாம் ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதுலேயும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ அவங்க ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னா அதில் தப்பே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த காலத்தில் டைப்பிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு மரியாதையே உண்டு. அது இப்போவும் இருக்குது. டைப் பண்ணுறவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாண்டு ஒரு லெட்டரை கொடுத்தாங்க அப்படின்னா அதை மேலிடத்தில் இருக்கிறவங்க மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி கம்போஸ் பண்ணி லெட்டர் கொடுக்குறவங்கெல்லாம் பெரிய திறமைசாலிகள்லாம் இருந்திருக்காங்க. அதை மாதிரி இப்போ உள்ள காலத்தில் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்க, அதே மாதிரி நம்ம ஃபைனான்ஸ் செக்ஷனில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான மேனேஜருக்கு, பெரிய இடத்துக்கு, மேலிடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் விஷயங்களில் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களால செய்ய முடியும். ஸோ அவ்வளோ ஒரு திறமை வாய்ந்தவங்க. அதுலேயும் அக்ரிகல்ச்சர் தோட்டம் வச்சு நடத்துறது, தனியாக சொந்தமாக தோட்டம் வைக்கிறது, விவசாயம் பண்ணுறது, விவசாய துறை சம்பந்தப்பட்ட பேங்க்கில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் அதே மாதிரி கேமராவை ஹேண்டில் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது அதே மாதிரி கதை வசனம் எழுதுறது, இதை மாதிரி விஷயங்களில் தானாகவே அவங்களுக்கு தனித்துவம் நல்லா வரும். அதில் இயல்பாகவே அவங்களுக்கு அதில் கை தேர்ந்தவங்க. ஸோ அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கலைத்துறையில் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபி இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிற பேரில் நிறைய சப்ஜெக்ட் வந்தாச்சு. அதில் இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளேயே வருது. அதுலேயே டான்ஸ் வருது, டிராயிங் வருது, ஃபோட்டோகிராஃபி வருது, எல்லாமே அதுலேயே வந்துடுறது. பட் அப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது
இந்த ஃபோட்டோகிராஃபியில் முக்கியமாக இந்த எடிட்டிங் என்ன, அதே மாதிரி கேமரா ஹேண்டில் பண்ணுறது, கதை வசனம் எழுதுறது, இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க கை தேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால இது சம்பந்தப்பட்ட படிப்புகளை நல்லா படிக்கிறது உத்தமம். அடுத்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்களை பற்றி கேட்கவே வேண்டாம். இவங்க வந்து பேங்க் தான், நேரடியாக பேங்குக்கு போயிட வேண்டிதான். இல்லைன்னா பெரிய அளவில் ப்ரொஃபஸர் இல்லைன்னா டீச்சர் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சோமன் அப்படிங்கிறது அதனுடைய தேவதை. அந்த ரிஷபராசிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டார் அப்படின்னா அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை பிரகாரம் பார்க்கும்போது அவங்க எடுத்த எடுப்பிலே நேரடியாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வான ஒரு படிப்பை படிக்கிறது உத்தமம். முக்கியமாக ஏதாவது ஒன்றில் பிஹெச்டி பண்ணுறது, ப்ரொஃபஸர் ஆகிறது, என்ன டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுக்கிறது, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துறது, அது மாதிரி க்ரச்சு வச்சு குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு, அதுவும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ அதனால் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த துறைகளில் ஈடுபடுற பட்சத்தில் சுலபமாக அவங்க முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறோம். மிதுன ராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே காற்று அப்படின்னு பேர், வாயு சம்பந்தப்பட்ட விஷயம். இதே மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வரும்போது எப்படி ஆகுதுன்னா சேஞ்ச் ஆயிடுது. டைரக்டாக பைலட், அதாவது அவங்க வந்து ஏரோப்ளேன் ஓட்டுறது, வந்து ராக்கெட்டில் போகிறது. ஸோ அது மாதிரி பெரிய லெவலில், அதாவது ஆகாசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதனால் அவங்க டைரெக்டாக அந்த பைலட் சம்மந்தப்பட்ட படிப்புகள், மெரைன் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஆகாசத்தை நோக்கி சம்மந்தப்பட்ட அதை அங்கே ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய படிப்புகள், இதெல்லாம் அவங்க விண்வெளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூரா அவங்க படிக்கலாம். அவங்களுக்கு அது இயல்பாகவே வரும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசிக்கு. அதனால அவங்க அதை தேர்ந்தெடுக்கிறது உத்தமம். நம்ம அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆருத்ரா அப்படிங்கிறது அதனுடைய பெயர். ருத்ரன் அப்படின்னாலே பரமேஸ்வரன். கலையினுடைய மொத்த வடிவமே பரமேஸ்வரன் தான். அவர் நடனம் ஆடியிருக்கார், பாட்டு பாடியிருக்கார், உலகத்தையே தன்னுடைய கால் பெருவிரலில் வச்சுட்டு இருக்கார் இல்லையா. பரமேஸ்வரன் வந்து சாமகானத்தினால வந்து தன்னுடைய நரம்புகளையே வந்து நாதமாக வீணையாக எடுத்து ராவணன் வந்து சாமகானம்ங்கிற ஒன்றை வாசித்து பரமேஸ்வரனை மதிமயங்க செஞ்சிருக்கார் அப்படின்னா நம்ம புராணங்களில் பார்க்குறோம். ஆனால் அது வந்து உண்மையிலேயே கலியுகத்தில் எப்படின்னா, கலைத்துறையில் ரொம்ப முக்கியமான துறை. வீணை வாசித்தல், புல்லாங்குழல் வாசிக்கிறது, மிருதங்க வாசிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டல் விஷயங்கள் எல்லாத்தையுமே கை வைக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நேச்சுரலாக அந்த திறமை கைகூடும். அடுத்து சித்திரம் வரைதல், படம் வரைகிறது, டான்ஸு, முக்கியமாக பரதநாட்டியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இந்த துறை ஏதாவது ஒன்று நிச்சயமாக அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தோற்றிருப்பாங்க. அந்த டிஎன்ஏ இவங்களுக்கும் வேலை செய்யும். அப்போது கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறது உத்தமம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, இதில் பிறந்தவங்களுக்கு முதல் சப்ஜெக்டே ஃபைனான்ஸ் தான். அதாவது நேரடியாக ஆடிட்டிங் படிக்கிறது, என்ன டைரெக்டாக வந்து பிபிஏ ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வசிக்கிறதுன்னு பேர். அப்போ பேங்க் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறது என்ன. ஸோ அரசு அலுவலகத்தை தாண்டி இவங்களுக்கு வந்து பேங்க் உத்தியோகம் தான் வந்து அதிகமாக உபயோகப்படும். அதனால் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக என்ன பண்ணணும்னா, நேரடியாக ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், எதெல்லாம் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய தொழில்கள் எதெல்லாம் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ரொம்ப அதிகமாக படிக்கிறதுனா ஆடிட்டிங் தான் இருக்கிறதுலே அதிகம்.
ஸோ அப்போ அதனால் அதுவும் பிபிஏ அப்படிங்கிற தொழில் சம்பந்தப்பட்ட கோர்ஸும் எடுத்து படிக்கிறது பெட்டர். அடுத்ததாக கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த தொழில்கள், சீஷோர் பக்கத்தில் ஒர்க் பண்ணுற ஷிப்பிங் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது, ஏன்னா ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறது, ஸோ இது மாதிரி விஷயங்களை அவங்க தைரியமாக செய்யலாம். இந்த கடல் பாசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட தொழில்கள், முத்து பவளம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வியாபாரம் பண்ணுறது. அப்போ இது சம்பந்தப்பட்ட படிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கடல் சார்ந்த படிப்புகளை இவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் உத்தமமாக நல்லா வரும். அடுத்த விஷயம் பயிற்சி, அதாவது இப்போ நம்ம சிலம்பம் படிச்சிருப்பாங்க, கராத்தே படிச்சிருப்பாங்க, ஆனால் படித்தது என்ன பண்ணுறது, அதை வச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது கஷ்டமாச்சு. ஸோ சொந்தமாக ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு மற்றவங்களுக்கு வீர விளையாட்டுகளை பயிற்சி கொடுக்கறது, அந்த துறையும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்போது புனர்பூச நட்சத்திரத்துக்கு இப்படிப்பட்ட சில யோகங்கள் இருக்குது. அப்போ அது சம்பந்தப்பட்ட துறைகளில் அவங்க படிக்கிறது உத்தமம். பூச நட்சத்திரம் கடகராசி. பூச நட்சத்திரம் கடகராசி அரகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பூச நட்சத்திரம் கடகராசி அப்படின்னாலே எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க. டிட்டர்மினேஷன், அவங்க ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகம் கைகூடும். ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறது, அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிறது, 1000 மாணவர்களுக்கு உபதேசம் பண்ணுறது, அவங்கள நல்வழிப்படுத்துறது, அதே மாதிரி சொந்தமாக ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, ஏன்னா முதியோர்களை காப்பாற்றுறது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தோம்னா ஆப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புதுசாக அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது, ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணுறது, பேர் என்னது மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாம் வேலை பார்க்குறது, அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது. ஸோ அப்படி உயர்ந்த இந்த படிப்புகள் எல்லாமே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாக கைகூடும். அப்போ இது சம்பந்தப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறது உத்தமம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, புதனோட நட்சத்திரத்தினுடைய பெரிய விசேஷமே என்ன அப்படின்னா, எங்கேருந்து பணம் வரும்னே தெரியாது. அந்த மாதிரி 24 மணி நேரமும் அவங்க கையில் பணப்புழக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க சொந்த பணமானா கிடையாது, யாராவது ஒருத்தர் பணம் அவங்க கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் உள்ளவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்க படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அது பேருக்கு சும்மா தான் ஒரு படிப்பு, ஆனால் அவங்க வாழ்க்கையில் திறமையை வச்சு தான் பெரிய அளவுக்கு வருவாங்க. எந்த மாதிரி படிப்பை ஆனால் எடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தேவதை சர்ப்பம். அப்போ டிரைவிங் படிக்கிறது, டிரைவிங் ஸ்கூல் நடத்துறது, மெக்கானிசம் படிக்கிறது, பர்டிகுலராக மோட்டார் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, 10th முடித்து டைரெக்டாகவே பாலிடெக்னிக் போய் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, அப்படின்னு இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறது, இதெல்லாம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடிய படிப்புகள். அப்போ இதை தேர்ந்தெடுத்து படிக்கிறது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உத்தமம். அதனால ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பொதுவாக பணம் எந்தெந்த பல விதத்தில் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க. அப்படிங்கிறப்போ தன் பரம்பரை தொழிலையும் கையில் எடுப்பாங்க. அந்த யோகமும் அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உத்தியோகத்தை பற்றி கவலைப்படாமல் தன் திறமையை வளர்த்துக்கிறதுக்காக உண்டான படிப்பு அப்படின்னு இந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம். மற்றபடி கடகராசிக்காரங்க கவலைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் உத்தமமாகவே இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களை காண்போம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், தன் முன்னோர்கள் செய்த தொழில், தன் தகப்பனார் செய்த தொழில், தன் தாத்தா செய்த தொழில்,
இதை மாதிரி தன்னுடைய பரம்பரை சார்ந்த தொழில் ஏதோ ஒன்று அவங்க கையில் எடுக்கிற பட்சத்தில் ரொம்ப அருமையான வாழ்க்கை அவங்க கிடைக்கும். ரெண்டாவது, சோஷியல் ஒர்க்கர், பொது சேவை பண்ணக்கூடிய தொழில்கள், கவுன்சிலர் ஆகிறது, அமைச்சர் ஆகிறது, அதிகாரி ஆகிறது, ஏன்னா அது மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்டாக மாறக்கூடிய அரசியல் துறையில் உள்ள நுழையிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வரக்கூடிய யோகம் மக நட்சத்திரத்துக்கு மட்டுமே உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் அது முன்னோர்களுக்குரிய நட்சத்திரம். வள்ளுவர் சொல்லும்போது மனிதர்களை வந்து தென்புலத்தார் தெய்வம் அப்படிங்கிறார். அதாவது ஆகாசம் அப்படிங்கிறது வடக்கு, பூமிங்கிறது தெற்கு. ஸோ பூமியில் பிறந்த அத்தனை பேரையுமே பிதிருக்கள் அப்படிங்கிறார், தென்புலத்தார் தெய்வம் அப்படின்னு பேர். அப்போ இந்த பிதிருக்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரையுமே வந்து ஆகர்ஷணம் பண்ணி ஜனங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய, சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக அரசியல்வாதி ஆகிறதோ இல்லை கவுன்சிலர் ஆகிறதோ ஒரு நல்ல ஒரு அமைச்சர் ஆகிறதோ எம்எல்ஏ ஆகிறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இயல்பாகவே அவங்களுக்கு அந்த ஈடுபடக்கூடிய ஒரு பாவங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த தலைமை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய திறமை அது மக நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ அப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஹெச்ஆர், அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் யூனியன் லீடர், அவங்க தான் லேபர் லீடராக இருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக தான் கிடைக்கும். அதைத்தான் அவங்களால செய்யவும் முடியும். அப்போ அது சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டு அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது பெட்டர். அடுத்ததாக சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூர்வ பல்குனி நட்சத்திரம். இவங்க வந்து பேருக்கு படித்தா போதும், டிகிரி வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. அந்த டிகிரியும் வந்து ஒன்றும் யூஸ் ஆக போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் பிறந்ததுலேருந்து ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் சகல சௌக்கியத்தோட அவங்களுக்கு தேவையான அத்தனையும் வாழ்நாளில் கேட்காமலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் ஒன்று தான். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய பாக்கியம் பண்ணவங்கன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சுயத்திறமைன்னு ஒன்று இருக்குமா இல்லையா, அதை நம்ம பார்க்கும்போது பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆர்ட், அதாவது டிராயிங் பண்ணுறது, சித்திர வேலைப்பாடுகள் பண்ணுறது, சிலை வடிக்கிறது, ஏன்னா இதை மாதிரியான விஷயங்கள், ஒரு தோரணங்கள் கட்டுறது, இப்போ பெரிய வந்து இப்போ மேடைகள்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, முன்னாலெல்லாம் வந்து ஒரு 10,000 பேர் கூடுறாங்கன்னா ஒரு மேடை அமைக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை. ஸோ அதை மாதிரியான மேடைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி பெரிய துறை, கலை சம்பந்தப்பட்ட துறையாகவும் இருக்கணும், ஆனால் அது அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி படிப்புகளை இந்த பூர நட்சத்திரக்காரங்க கையில் எடுக்கிறது உத்தமம். அதே மாதிரி பர்டிகுலராக பேங்க்கு திரும்ப திரும்ப அது ஏன் வந்துட்டே இருக்குன்னா பல செக்ஷன் பேங்க்ல இருக்கிறதுனால இவங்களும் பேங்குக்கு போவாங்க. இவங்களும் வந்து அந்த வங்கி தொழிலில் ஈடுபடக்கூடிய யோகம் பூர நட்சத்திரத்துக்கும் இருக்கிறது. அதனால அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிங்க. அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி. இவங்க வந்து அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது, ஏன்னா இப்போ நம்ம மற்ற இதர நம்ம என்ன சொல்கிறது, ஆர்டிஓக்கு படிக்கிறது, பேர் என்னது, நம்ம தபால் துறைக்கு படிக்கிறது, இது மாதிரி அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு படிக்கிறது உத்தமம். ஏன்னு கேட்டால் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சூரியனுடைய ராசியிலேயே பிறக்கிறதுனால அவங்களுக்கு அரசு தொழில் அப்படிங்கிறது தானாக கைகூடும். அப்போ அரசு சார்ந்த தொழில்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறது உத்தமம். அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். கன்னியாராசி அன்பர்களை பார்ப்போம். கன்னியாராசி அன்பர்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அலங்காரம் நல்லா வரும், நாடகம் நடத்துறது நல்லா வரும், டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நல்லா வரும்,
ஏன்னா நடிக்கிறதுக்கு நல்லா வரும், சிகை அலங்காரம் நல்லா பண்ண தெரியும், மேக்கப் ஆர்டிஸ்டாக வருவாங்க. மருத்துவத்துறையில் எடுத்தோம் அப்படின்னா அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்டாக வருவாங்க. மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த மாதிரி திறமையான சில படிப்புகள் இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம். அப்போ அது சம்பந்தப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுக்கிறது உத்தமம். அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசியில் பிறந்தவங்க ஆடிட்டிங் படிக்கிறது முக்கியமான விஷயமே அதுதான். ஆடிட்டிங் படிக்கிறது, இதே மாதிரி பிபிஏ ஃபைனான்ஸ் கோர்ஸ் படிக்கிறது. அடுத்தது மெரைன் கப்பல் வாணிபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது. உற்பத்தி துறை நூல் உற்பத்தி பண்ணுறது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தொழில்களை படிக்கிறது. அப்போ மிஷினரிஸ் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது. இதெல்லாம் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு கை கூடும். அதே மாதிரி கன்னியா ராசி சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஜவுளி, டெக்ஸ்டைல், அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல், இது சம்மந்தப்பட்ட படிப்புகளை தைரியமாக எடுத்து படிக்கலாம். அப்போ கன்னியாராசி அன்பர்களுக்கு குறிப்பிட்ட ரொம்ப அதிகப்படியான நிறைய யோகங்கள் படிப்பில் தெரியுது. அப்போது இப்போ சொல்லியிருக்கிற இந்த நட்சத்திரங்களை கொண்டு இதில் நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் ஜோதிட ரீதியான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அவங்களுடைய சுயத்திறமையில் விருப்பமான ஏதோ பாடங்களை படிக்கணும்னு நினைப்பாங்க, அதை தாராளமாக படிச்சுக்கலாம். ஜோதிட ரீதியாக நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு என்ன குணமோ அதுக்குண்டான படிப்பு என்ன நல்லா வருமோ அதை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கோம். மேற்கொண்ட விஷயங்களை அவரவர் திறமையை கொண்டு செய்யுங்க.